ஒரு கேண்டிடேட் அவங்க ரெஸ்யூம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதே மிஸ்டேக்னால அவங்க இன்டர்வியூல ரிஜெக்டும் ஆனாங்க. எப்படி அப்படிங்கறத இந்த இன்டர்வியூ மிஸ்டேக் சீரிஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ரெஸ்யூம்லயும் இதே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கே போய் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த கேண்டிடேட்டோட ரெஸ்யூம்ல அவங்க போன கம்பெனில ஒர்க் பண்ண ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போட்டிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லைனை பார்த்த உடனே இங்க எல்லாருக்குமே ஷாக். டெக்னிக்கலா சொன்னா எல்லாருக்குமே புரியாதுன்றதுக்காக சிம்பிளா சொல்றேன். அந்த கேண்டிடேட்டுக்கு 2 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க போட்டிருந்த அந்த விஷயம் வந்து ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆளுங்க பண்ற வேலை. எப்படிடா 2 இயர்ஸ்ல இவ்ளோ பெரிய டாஸ்க் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு ஆர்வத்துல நாங்க கேட்டோம். எப்படி அந்த டாஸ்க்கை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அந்த கேண்டிடேட் என்ன சொன்னாங்கன்னா, அதுல இருக்க எல்லாத்தையுமே நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, அதுல ஒரு சில விஷயங்கள் அங்க இங்க நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயே எங்களுக்கு இருந்த ஆர்வம் வந்து டக்குன்னு டிப் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்டர்வியூ எப்படி போச்சுன்னா, இந்த வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி என்ன வேணும் என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி, ஏமா நீ என்ன பண்ணன்னு தெளிவா சொல்லுமா அப்படின்னு நாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். ஒன்னு அந்த கேண்டிடேட் ஸ்டார்டிங்ல இல்ல சும்மா ரெஸ்யூம்ல அட்ராக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த விஷயத்தை போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருப்போம். ஆனா அவங்க அதை ஒத்துக்காம நான் இப்படிதான் பண்ணேன் அப்படிதான் பண்ணேன் அதை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பலா பதில் சொல்றாங்களே தவிர கிளியர் கட்டான ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதனாலே ஒரு 3-4 மினிட்ஸ்ல இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்குள்ள ஒரு டீம்ஸ் குரூப் இருக்கும். அதுல வந்து எங்க மேனேஜர் போட்டாங்க ஐ அம் நாட் ஓகே வித் திஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்டர்வியூ முடிஞ்சும் போச்சு. சோ எப்பயுமே ரெஸ்யூம்ல நீங்க ஒரு விஷயத்தை போடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது क्वेश्चन கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நீங்க ரெஸ்யூம்ல போடணும். சும்மா பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்றதுக்காக உங்களை பத்தி நீங்களே ஓவரா பில்ட் அப் பண்ணி போட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ல நீங்களும் மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லா இருங்க.